திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் RSS கேம்பில் தனக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதாக கூறி இன்ஸ்டாவில் பதிவிட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். அக்டோபர் 9ஆம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தம்பனூரில் உள்ள ஒரு லாட்ஜ் அறையில் 26 வயது மென்பொருள் பொறியாளர் ஆனந்த் அஜி என்பவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது இறப்பை சந்தேக மரண வழக்காக பதிவு செய்து காவல்துறையினர் பல கோணங்களில் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவர் இறந்து போன அதே நாளில் திட்டமிடப்பட்ட இன்ஸ்டா பதிவில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதற்கு காரணம் RSS இயக்கத்தால் தனக்கு சிறுவயதில் நடந்த பாலியல் கொடூரம்தான் எனவும் பதிவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டிருந்த பதிவில் மன உளைச்சல் உள்ளிட்ட பல மனநல பிரச்சினைகளால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது இன்றல்ல நேற்றல்ல 4 வயது குழந்தையாக இருந்தபோதே தனக்கு தொடங்கிவிட்டது என்றும் அதற்கு காரணம் குழந்தை பருவத்தில் தான் அனுபவித்த கொடூரமான பாலியல் வன்கொடுமைகள்தான் என்றும் பதிவிட்டிருக்கிறார். நான் தற்கொலை செய்து கொள்வது எந்த பெண்ணாலோ காதல் விவகாரத்தாலோ கடன் பிரச்சனையாலோ அல்ல. எனது பதற்றம் மற்றும் மனச்சோர்வு காரணமாகவே இதை செய்கிறேன். எனது மருந்துகளால் எனது வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று பதிவிட்டிருந்த அவர் சிறுவயதிலேயே தான் RSSல் இணைந்து விட்டதாகவும் தனது மனநல பிரச்சனைகளுக்கு அந்த அமைப்புதான் காரணம் என்றும் இது தனது குழந்தை பருவத்தில் மீண்டும் மீண்டும் அனுபவித்த பாலியல் மற்றும் உடல் ரீதியான துஷ்பிரயோகங்களால் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டி பதிவிட்டுள்ளார். ஒரு நபர் மற்றும் ஒரு அமைப்பை தவிர வேறு யாரிடமும் எனக்கு கோபம் இல்லை. அந்த அமைப்பு RSS தான். என் தந்தை என்னை அந்த அமைப்பில் சேரச் செய்தார். அங்குதான் நான் அந்த அமைப்பாலும் அங்கிருந்த நபராலும் வாழ்நாள் முழுவதுக்குமான கொடுமைகளை அனுபவித்திருக்கிறேன் என்று எழுதியிருந்தார். மேலும் அந்த பதிவில் நான் குழந்தையாக இருந்தபோது ஒருவரால் தொடர்ந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன். RSSன் பல உறுப்பினர்களால் நான் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியுள்ளேன். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் 3-4 வயதாக இருந்தபோது என்னை துஷ்பிரயோகம் செய்த அந்த நபரை நான் அம்பலப்படுத்துவேன் என்று குறிப்பிட்டிருந்ததோடு தனது தற்கொலை முடிவுக்கு தனது சகோதரி அம்முவை சிலர் குறை கூறலாம் என்றும் ஆனால் அவர் மீது எந்த தவறும் இல்லை என்றும் அவர் கூறி பதிவிட்டிருந்தார். ஆனந்த் RSS அமைப்பைச் சேர்ந்தவர்களால் தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறி அந்த மன உளைச்சலிலிருந்து வெளியே வர முடியாமல் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி பதிவிட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் இதற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தை பயங்கரமான மற்றும் அருவருப்பான செயல் என குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் கட்சி இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் இந்த அமைப்பு ரீதியான குற்றத்தில் உடந்தையாக இருந்த அனைத்து RSS உறுப்பினர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆனந்த் அஜிக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் அவர் அனுபவித்த துன்பங்கள் மறக்கப்பட அனுமதிக்க கூடாது எனவும் வலியுறுத்தி பதிவிட்டுள்ளது.